ஏன்பா பொழுது விடிஞ்சிமா நேரம் ஆகுது வேலைக்கு போகாம இங்கே குந்து குடிச்சிட்டு இருக்கியா? இல்லம்மா ராத்திரி போதையில இஸ்திரி வண்டியை எங்க விட்டேன்னு தெரியல அதுதான். சாரை கடை பக்கமா எங்கேயாவது விட்டுருப்ப போய் தேடுப்போ. எந்திரி வா. எங்கன்னு தேடுறது? எக்ஸ்கியூஸ் மீ மாஸ்டர் இங்க யாரு? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடண்ட். பார்த்தாலே தெரியுது. இங்க மாஸ்டர் யாரு? என்ன கேட்டீங்க? இங்க மாஸ்டர் யாருன்னு கேட்டேன். நான் தான். ஓ நீங்க தான் மாஸ்டரா? யா ஹலோ. எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாமா? இப்பவே Dress அவுருங்க. வாட்? இந்த Dress அவுத்துட்டு எக்ஸசைஸ் தகுந்தாப்ல Dress போட்டுக்கங்க என்ன. அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ. உங்க பேரு? ராணி. ராணி. ராஜாவின் பாவை ராணியின் பக்கம். 36 இருக்குமா? இல்ல மாஸ்டர் என் வயசு 16. உன் வயசு இல்லமா உன் வெயிட் 36 kg இருக்காது? இல்ல மாஸ்டர் வெயிட் 46. 46 குறைச்சி ஆகணும். போய் படு. ஒரு தலகாணி கொடுக்குறேன் கொரட்டை விட்டு தூங்கிடு. எக்ஸசைஸ் பண்ற மாதிரி படுமா. நான் மாஸ்டர் தொட்டா தப்பே இல்ல. கூச்சப்படக்கூடாது. மெதுவா 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 எந்திரி. காலை போடுமா. காலை போட்டியா? படு படு படுமா. 1 2 மாஸ்டரோட உதட்டுக்கிட்ட. ரமேஷ் அங்க என்ன கரெக்டா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுல மாஸ்டர் புது ஸ்டூடண்ட் நீங்க இல்ல. புது ஸ்டூடண்ட் உன்னை சொல்லி கொடுக்க சொன்னாங்களா? சாரி ரமேஷ் ஸ்டூபிட். அப்போ இந்த ஆள் மாஸ்டர் இல்லையா? இல்லம்மா அவன உன்ன மாதிரி ஸ்டூடண்ட் தான். ஏன் மாஸ்டர் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் அலோ பண்றீங்க? என்னமா பண்றது? அவன் ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பையன். அவங்க அப்பா கொடுத்த பணத்துல அந்த ஜிம்மே நடக்குது. அடியாத பட்டுதா? ஏண்டி போயிட்டு வந்தது ஒரே ஒரு நாள் அதுக்குள்ள இடுப்பு வலி ஐயோ அம்மான்னு கூவின் கிடக்குறிய. நான் தான் வாத்தியார்னு ஒருத்த சொன்னா அத்த உடனே நம்பிடுறதா? வாரி வெங்கடி போச்சு. என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கினே இருக்கேன் நீ எங்கேயோ இருக்க? என்ன கேட்ட? என்ன கேட்டனா? சத்தா உனக்கு அந்த வியாதி வந்துருச்சா? என்ன வியாதி? அதான் எல்லா வயசு பொண்ணுங்களுக்கும் வர வியாதிதான். ஆமா யார் அந்த ஆளு? அதான் ஓ இடுப்பு உடைச்சுவேன். யாரோ பணக்காரன். ஆள் அழகாத்தான் இருக்காரு. அதுக்காக முன்ன பின்ன தெரியாத பொண்ண கட்டி பிடிச்சிடுறதா? அந்த ஆளை மட்டும் இன்னொரு தடவை பார்த்தேன் கண்டிப்பா கேட்பேன். எப்ப மறுபடியும் கட்டி பிடிப்பேன்னா? சீச்சி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய் நானும் ஓஞ்சாதி தாண்டி. எம்மாடி உன் வாய் அவனை திட்டினாலும் உன் மனசு என்ன நினைக்குது எனக்கு நல்லா தெரியும்டி. அத்தை விட அந்த ஆள் தொட்டா நீ உருகிட்ட. அவன் எப்படி? தெரியல. ஆளு வலிக்கு வருவான் போல் தெரியுதா இல்லையா? தெரியல. மக்கு மக்கு ஒரு ஆளை பார்த்தா முதல்ல இத தாண்டி தெரிஞ்சுக்கணும். சரி போனா போது விடு. உன்னையும் அந்த ஆளையும் லிங்க் பண்றதுக்கு நான் அருமையான பிளான் போடுறேன். என்ன பிளான்? என்ன பிளான்? என்ன பிளான்? என்ன பிளான்? அலையாத சொன்ன சுவாரசம் போயிடும்டி. கம்முன்னு இருந்து கவனி. இந்தாப்பா அந்த தங்கம் மீன் விலைக்கு தரியா? எவ்வளவு படம்னாலும் தர. எதுக்கு? திங்கிறதுக்கா? யோ துண்டுறதுக்கா? அந்த தங்க மீன் வேற மீனியா? இது அக்கா மீன் ஆசையா வளர்க்கறது வெட்டுறதுக்கு இல்ல தெரியுதா? நீ அடுத்த காலி பண்ணு. இங்கதான் டிரைவர் கோழி வாங்கிட்டு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ண. நான் வெயிட் பண்றேன். நீ கோழியை கரெக்டா வெயிட் போட்டு வாங்கிட்டு வாடா. நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன். நான் பார்க்காத கோழியா? நீ பார்க்காத கோழியா? நீயே ஒரு கோழி பைய. இந்தாப்பா 1/4 கிலோ 1/2 கிலோ ஒத்துங்க. 2 கிலோ ஒரே கோழி. அடாடாடாடா இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே. எல்லாம் சில்லறை காசால வருது. யோ நீ இத பாத்துக்கியா? கிலோ கணக்குல வந்திருக்குது. ஒரு கோழி ஒரு கோழி 2 கிலோ. 2 கிலோ கொஞ்சம் குறைத. நிறுத்து தாயா போடுறேன். அது இல்லையா ஒரே கோழி 2 கிலோ போட சொன்னா நீ என்ன துண்டு துக்கடை எல்லாம் போடுற? இதுல 1.5 கிலோ தான் இருக்கா. இன்னொரு 1/2 கிலோ போட தேல. இந்த டுமுக்கா குடுக்கறது டம்கா குடுக்கறது என்கிட்ட வேணாம்.
ஒரே கோழி 2 கிலோ போடு, இல்ல வேற கடையை பாத்துக்கிறேன். ஐயோ இரு காலங்கத்தால வந்துட்டு போனி பண்ணாத போறீங்க. உனக்கு என்ன இப்ப ஒரே கோழி 2 கிலோல வேணும் அவ்வளவுதானே? பார்த்தா கோழி மாதிரி தான் இருக்கிறான். பாத்தியா கரெக்டா 2 கிலோ போடுவா. ஒரே கோழி 2 கிலோ கேட்டா நீ 2 கோழியை போட்டு 2 கிலோ காமிக்கிறிய. நாயா அடம் பூச்சிக்கின்னு இது 2 ஒரு கோழி தான்யா. வடிவேலு எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்தலான்றியா? அத பாரியா இந்த 2 கோழியும் ஒண்ணுதான். அது எப்படி? நான் புரியாத பேசினேன். இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது, அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது இது 2 ஒண்ணு தானே. ஓஹோ அப்படியா? ஏப்பா இத முதவே சொல்லக்கூடாதா? நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன். இதே ஒரு மாங்காய் மடையா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல. வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா. வெட்டவனா நானே வெட்டிக்கிறேன். அப்படியா? போடு. எவ்வளவு பருவா? 35 45 ஒரு 80 பா. குடுடா. எதனா சில்லற மூலவன்மா. வா போலாம். என்னடா ஐயா சொன்ன மாதிரி 2 கிலோ கோழி வாங்குனியா இல்ல அதுலயே கமிஷன் அடிச்சிட்டியா? கமிஷன் அடிக்கல. 2 கிலோ ஒரு கோழி. டேய் என்ன குருடன்னு நினைச்சிட்டியா? இது எத்தனைடா? ஒரு கோழி. இது ஒரு கோழி. மொத்தம் ஒரு கோழி. டேய் இது எத்தனை கால்ரா? 2 காலு. இது 2 காலு. மொத்தம் ஒரு கோழிக்கு 2 காலு. அடே என்னடா குழப்பற நீ? அட வடிவேல் என்ன சொன்னா? வடிவேல் என்ன பெரிய கம்ப்யூட்டரா? வா நான் கேக்குறேன். இதப்பா கசாப்பு ஒரு லூசு பையல கோழி வாங்க அனுப்புனா நீ ஏமாத்துறதா? 2 கோழியை ஒரே கோழின்னு சொல்லி நீ எப்படி விக்கலாம்? என்ன படிச்சுக்கிற? கோழி வாங்குறதுல டிகிரி முடிச்சிட்டு வருவாங்களா? இல்லையா அவர் 3னாரு, நீ என்ன படிச்சுக்கிற கேட்ட? 2. அப்ப உனக்கு வேற மாதிரி சொல்லணும். பார் அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு தெரியுதா? தெரியுது. யாரு? தெரியலையே. அது நான் தான் 7 வயசுல ஏத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டாரு, அது யார் தெரியுதா? அது நீதான். தெரியுதா? 27 வயசுல ஏத்தது. அது சின்ன வயசுல ஏத்த படம், இது 27 வயசுல ஏத்த படம். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது, அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல உச்சது. அது எப்படி எப்படி? பெருசாரு சொல்ல உச்சது இதே, இந்த கோழி சின்ன வயசுல உச்சது. அது 2 ஒண்ணு தானே. ஐயோ ரொம்ப குழப்பறீங்களே ஐயா. அத விவரமா சொல்றாருல. ரத்தம் வேணுமாப்பா? டேய் குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல. கசாப்பு இவனுக்கு ரத்தம் ஏத்து. டிரைவரே டேய் இப்ப நான் என்ன வண்டி ஓனர்னு சொன்னா இதான் சமயம் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி வா முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா. கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. இனி உன் கூட நான் வந்தா காரை எவனாவது மேல விட்டுருவேன். நீ தனியா போ. போடா. ஓய் என்ன மர்ச்ச பெரிய ஹீரோ நினைப்பா? ஏதோ தகராறு பண்ண வந்த மாதிரி தெரியுது. நான் தகராறு பண்றேன். தகராறு பண்ணது நீ மேன். உன்னை யாரு அந்த பொண்ணு குடுற பைக்கு சொல்லி கொடுக்க சொன்னதே? என்ன டாவ் அடிக்கிறியா? அத சைட். ஓ அந்த பொண்ணா? ஓ அந்த பொண்ணுதான். யோ அந்த ராணி யார் தெரியுமா? என் டாவு காதலி. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கடைய வச்சிருக்கேன். நடுவுல பூந்து கொத்திட்டு போலான்னு நினைக்கிறியா? ஏய் நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. முதல்ல வழிய விடு. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? கொத்தும் கொலையுமா மப்பும் மந்தாரமா ஒரு பொண்ணை பார்த்தா விட மாட்டீங்களே. பூ வாங்கி கொடுப்பீங்க, புடவை வாங்கி கொடுப்பீங்க, சினிமா கூப்பிடுவீங்க. இது பார் இந்த மாதிரி வேலையெல்லாம் அதுகிட்ட வச்சுக்கணும்னு நினைச்ச ஓ நல்லி எலும்புல நல்லி எலும்பு அது ஜெல்லி ஜெல்லியா நொறுக்கு. தப்பே என்ன விட்டா பேசிட்டு போயிட்டே இருக்கற? இத பார் இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் காதலிக்கறதா யோசிக்கவே இல்ல. ஆனா இப்ப சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ண போறேன். என்ன பண்ணுவ? லவ் பண்ண கூடாது. பண்ணுவேன். லவ் பண்ண கூடவே கூடாது. பண்ணியே தீருவேன். ச்சோ நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நான் அவளை காந்தி பார்க்ல சந்திக்க போறேன். நீ அங்க வரக்கூடாது, வரவே கூடாது. வருவேன், நிச்சயம் வருவேன். அதே டைமுக்கு அதே பார்க்க அதே பொண்ணை பார்க்க நானும் வருவேன். வாயா அவ யாருன்னு பாத்தலாம். டேய் தொப்பி மச்சான் எங்கிட்ட சவால் விடாத. நான் மீச வளர்த்த ஆம்பளை. நான் மீச வெச்ச ஆம்பளை. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட நான் வெச்ச மீச எடுத்துறேன். நான் வளர்த்த மீச எடுத்துறேன். பார்க்கலாமா? பாத்துருவோம்.